மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை, கடற்கரையோரம் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரிப்பு. மயிலாடுதுறை அருகே தென்னை மரம் விழுந்ததால் மின்கம்பம் சாய்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையின் 4ஆம் சுற்று கடந்த 2 தினங்களாக தீவிரமாக பெய்து வருகிறது. நேற்று இரவு விடிய விடிய மழை பெய்தது. அதிகபட்சமாக மயிலாடுதுறையில் 104 மில்லிமீட்டர் மழையும், மணல்மேட்டில் 92 மில்லிமீட்டர், செம்மனார்கோவில் 82, சீர்காழி 74, தரங்கம்பாடி 68, கொள்ளிடம் 46 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தற்போது தொடர்ந்து மழை தீவிரமாக பெய்து வரும் நிலையில் கடற்கரையோர பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை அருகே நலத்துக்குடி என்ற ஊரில் தென்னை மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதில் அப்பகுதி மின்சார தந்தி கம்பம் ஒன்று கீழே விழுந்து சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக பொதுமக்களுக்கு எந்தவித விபத்தும் நேராத நிலையில் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் இளஞ்செழியன். இது வந்து 5 வீடு 4 நேரம் வைப்பாங்க.